இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னைக்கோ எழுதப்பட்டதுன்னா, அப்போ நாளைக்கு நடக்க போறதும் என்னைக்கோ எழுதப்பட்டது தாங்க. எழுதப்பட்டது தான் நடக்கிறது. எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும்னு நம்ம நம்பிட்டுருக்கோம். அதுலேயும் சில துன்பங்களும் வரும், துயரங்களும் வரும், சில சவால்கள் வரும், நிறைய வெற்றிகளும் வரும். வெற்றிகளை விட அதிகமாக தோல்வியும் வரும். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி கடந்து போக போகிறோம்? கடந்து நம்ம வாழ்க்கையை முடித்து எப்போ நமக்கு ஒரு நல்ல நிலை நம்ம அடைஞ்சு அந்த எல்லாம் வல்ல இறைவனை நம்ம எப்போ போய் அடைய போகிறோம்ன்ற ஒரு ஏக்கமும் சில பேருக்கு இருக்கும். ஏன்னா நல்லா வாழ்ந்து அனுபவம் எல்லாம் கிடச்சி இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு நிறைய பேர் பெரியவங்க இன்றைக்கி இறைவனை அடைய காத்துட்ருப்பாங்க. நம்ம அந்த வாழ்க்கை இன்னும் நமக்கு புரியல, இப்படி வாழ்கிறது கூட இன்னி வரைக்கும் கூட தெரியாமல் சில பேர்கள் இருப்பாங்க. கிடைச்சதை வாழ்ந்துட்டுருக்கும், பிடிச்சது இல்லைன்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. யார் எப்படி போனால் என்ன, எனது வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், நான் இப்படி தான் வாழுவேன் அப்படின்னு வாழக்கூடியவங்களும் இருக்காங்க. எல்லாமே ஒரு வாழ்க்கை தாங்க, ஒரு கணக்கில் தான் ஓடிட்டுருக்கு. சரி, நமக்கு பிடிச்ச மாதிரியும் வாழணும், அடுத்தவங்களுக்கு உதவியாகவும் வாழணும், நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய மோட்சம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மோட்சம் இறைவனை சார்ந்து இருக்கணும்னா நம்ம மனசறிஞ்சு யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. முக்கியமாக நம்ம ஏதாவது ஒரு கடவுளை பிடிக்கணும். முருகனை வணங்கினா ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழலாம்ன்ற என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேங்க. முருகனை வணங்கி முருகனை நம்பிட்டாலே போதுங்க, சாத்தியமே இல்லாத விஷயம் கூட நமக்கு சாத்தியமாகும். எதிரிகளே நமக்கு நண்பர்களாகுவாங்க. நம்ம வாழ்க்கை இன்றைக்கி முழுல தான் நடந்து போகணுன்னா, முட்கள் நிறைந்த பாதையில் தான் நம்ம நடந்து போனோம்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா, அந்த முட்களையும் பூவாக மாற்றுவாருங்க நம்ம முருகர் தந்தை. அதனால் ஆணித்தனமாக நம்ம முருகனை நம்பணும். இந்த வாழ்க்கை நமக்கு சிறப்பாக அமையறதுக்கு முருகனோட கைகளை நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்கணுங்க. அந்த பாதை நமக்கு ரொம்ப அற்புதமான பாதையாக இருக்கும், இந்த வாழ்க்கையின் பாதை. அந்த பாதையில் நம்ம பயணம் செய்யும்போது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப அழகான தருணங்களை கொடுக்கக்கூடிய நண்பர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. அதனால் முருகன் தந்தை நம்ம நம்பணுங்க. போகிற வழியெல்லாம் நமக்கு வெற்றி தான். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் சுபிட்சமும் சகல சௌபாகியமும் சந்தோஷமும் நமக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமான உடலும் எல்லாமே நம்ம முருகன் அருளால் நமக்கு கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அருள்.